டிவிகே உடைய இரண்டாவது மாநாடு நேத்திக்கு வந்து மதுரையில் நடந்ததுங்க. அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் வந்து அட்டாக் அப்படி ஒரு அட்டாக் பண்ணி வச்சிருந்தாரு. டிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி. ஸோ அப்படி ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக நேற்று என்னென்ன நடந்ததுன்றத ஒன்று உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அதே சமயத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, ஒரு சிங்கத்தை பத்தி பேசுறாரு. ஒரு சிங்கம் காட்டில் இருந்ததுன்னா அதுக்கு பார்டர்ஸை வந்து விதிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் வந்து செத்த உணவை சாப்பிடாது. லிட்டரலா ஒரு கூட்டணி இல்லாம தனியா நான் இறங்கி வரேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் நேற்று வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் மாநாடு என்பது மதுரையில் நடந்தது. அதனால எம்ஜிஆர் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் அங்க கொண்டு வராரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுறாரு. விஜயகாந்த் அவர்களை வந்து என் அண்ணன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு விஜய் அவர்கள். அதே சமயத்துல விஜயகாந்த் அண்ணாவே மதுரை வந்து ஞாபகம் வந்துடும். மதுரை சார்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசினாரு. ஸோ அதுக்கப்புறம் 1967 சரி 1977 சரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்பது ஏற்பட்டது. ஸோ அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த காலகட்டம் அவர் வந்து 1977 அதிமுகவை வந்து சிஎம் எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க வச்சார் இல்லையா. ஸோ அதை வச்சு பேசியிருந்தாரு. அதே மாதிரி 2026 டிவிக்கு வந்து ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் இவர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், சோ அவரே வந்துட்டாரு, இவர் வரவா போறாரு, இவர் எப்படி சினிமாவை விட்டு வருவாரு, சோ இவரெல்லாம் சும்மா வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்றாரு, இவர் எப்படி ஜெயிச்சிருவாரு அப்படின்ட்டு இது போன்ற விமர்சனங்களுக்கு நேத்து விஜய் அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாரு அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் வந்து குழந்தைகளுக்கும் அதுக்கப்புறம் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு நாங்க வந்து முக்கியமான ஒரு பாதுகாப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்போம். எங்களுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு இளைஞர்கள், ஊனமுற்றோர் இவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து பிரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முற்றிலும் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியும் சரி டிஎம்கேவையும் சரி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிவிகேவுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி வந்து பிஜேபி தான், பொலிட்டிக்கல் எதிரி வந்து டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை கடந்து உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே விஜய் அவர்களை வந்து விஜய் தளபதி, விஜய் தளபதி இது போன்ற பெயர்களை சொல்லி சோ அவரை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொருட்படுத்தி இருந்தாரு. தொடர்ந்து பேசி விஜய் அவர்கள் திருப்பியும் டிஎம்கே வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான், சோ அதற்கான ஒரு போட்டியாக தான் 2026 தேர்தல் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டை வந்து அந்த இடத்துல வந்து பாடி இருந்தாரு. அதாவது எதிர்காலம் வரும் அது போன்ற ஒரு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க, அதை வந்து பாடி இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பாசிசம் பிஜேபி, அதுக்கப்புறம் பாய்சன் டிஎம்கே அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. சோ விஷத்தன்மை வாய்ந்தது டிஎம்கே அப்படிங்கிற இது போன்ற விஷயத்தெல்லாம் அந்த இடத்துல வந்து சொன்னது பயங்கரமா டிஎம்கே வந்து ட்ரிகர் பண்ணி விடுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் பிஜேபியை ஃபுல்லா அட்டாக் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, மூன்றாவது முறையா பவருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, சோ நீங்க வந்து ஏன் முஸ்லீம்களை வந்து ஏன் அவங்களுக்கு கெட்டது பண்றீங்க அப்படின்ற ஒரு பாணியில நேத்து வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இலங்கை ராணுவத்தால கிட்டத்தட்ட 800 மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால எங்களுக்கு வந்து நீங்க வந்து குரல் கொடுக்கலையானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அந்த கச்சத்தீவை வந்து மீட்டுதாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நேத்திக்கு அந்த மாநாட்டில் வந்து பேசியிருந்தார் விஜய் அவர்கள். நீட் எக்ஸாம் வேணாம் அப்படிங்கிற அவருடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து தாமரையில தண்ணியே ஒட்டாது, எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கம் மதுரையுடைய புகழை பத்தி பேசியிருந்தாரு. மதுரையில வந்து இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து நடந்தது. அதுல இருந்து நிறைய இந்த மண்பாண்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கண்டெடுத்தாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு தோன்றிய நம்ம நாகரிகம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஏன் இந்த உண்மையை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்கு தயங்குறீங்க, எங்களுடைய உண்மையை நீங்க மறைக்கிறீங்க, எங்க வரலாற்றை நீங்க வந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி திருப்பியும் அவர் வந்து தாக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வச்சு அவர் வந்து நிறைய பேசியிருந்தாரு. அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து வேட்பாளர் பட்டியல், மதுரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் பற்றி வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சாரு. அந்த சமயத்தில் வந்து மதுரை கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்ட்டு எல்லா வேட்பாளர்களையும் விஜய் அப்படின்ட்டு அவருடைய பேரை வந்து முன்னிறுத்திட்டு இருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, சோ நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன், சோ உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ஓட்டு போட போறாங்கன்னா அது வந்து நானா தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் எல்லாருமே வீட்டுக்கா போவாங்க, நாங்கெல்லாம் எல்லாரும் வீட்டுக்கே போயிட்டு வந்து தான் நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அந்த அனிதா அவர்களுடைய மரணத்திலும் சரி, ஸ்டெர்லைட் மரணத்திலும் சரி விஜய் அவர்கள் வந்து நேர்லயே போயிருப்பாரு அவங்களோட வீட்டுக்கு. சோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்திட்டு இருக்காரு. வயசு அதிகமாயிடுச்சு, அதனால சினிமாவை விட்டு ரிட்டையர் ஆயிடலாம் அப்படின்ட்டு நான் அரசியலுக்கு வரல, முழு நேர வேலையை நான் இதை தான் பார்க்க போறேன், இதுதான் என் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. கடைசியா என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் 2026 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதையொட்டி சிலர்கிட்ட வந்து கொஸ்டினாக கேட்கப்பட்டது, இந்த அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல வந்து கமலஹாசன் அவர்கள் கிட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஏஜ் ரிட்டையர் ஆன பிறகு அரசியல் லாபத்துக்காக நான் போய் கட்சியில சேரல அப்படின்னு இது போன்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கமலஹாசன் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து சோ இந்த மாதிரி பெயரே இல்லாத லெட்டருக்கு நான் ஏன் ரிப்ளை பண்ணணும், சோ அவர் வந்து என்ன பொருட்படுத்தவே இல்லையே, பெயரே சொல்லி அப்படி எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க இல்லையா, தேமுதிக, சோ அந்த தலைவர்கிட்ட வந்து பேசும்போது அவங்களும் சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர், விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு தம்பியாக விஜய் அவர்கள் இருந்தாருன்னு அந்த பாணியில அவங்க வந்து நிறைய பேசியிருந்தாங்க. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சோ திராவிடத்தை வந்து அழிக்கணும்னு தான் ஒரு புது கட்சி வரணும், இவரும் திருப்பியும் எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து திருப்பி அதே வழியில தானே போறீங்க, சோ இங்க ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ஒரு மாநாடு போடும்போது சோ நீங்க வந்து அந்த மாற்றத்தை வந்து கொண்டு போயிட்டே இருக்கீங்க, நாளைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வந்து நீங்க வந்து பேனர்ல வைப்பீங்களா அப்படின்ட்டு இது போன்ற கருத்துக்களை சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எனவே நண்பர்களே, ஓவராலா என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய கமெண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.